ஒருத்தங்க உங்களுக்காக கொடுக்குற, அதுவும் போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு கொடுக்குற அன்பை அலட்சியப்படுத்துறத விட கேவலமான குணம் என்ன இருக்க முடியும்னு சொல்லுங்கள். எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் நமக்கு அன்பு காட்ட ஒரு ஜீவன் இருக்காதா, அன்புக்கு யாராவது கொடுத்துட மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருக்காங்க. இப்படி எந்த ஏக்கமும் இல்லாமல் ரூபா காசு செலவு பண்ணாமல் உங்களுக்கு போதும் போதுங்கிற அளவுக்கு ஒருத்தவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அன்பை நீங்கள் எவ்வளோ வேல்யூ பண்ணணும், அவங்கள நீங்கள் எவ்வளோ பத்திரமா கெட்டியமாக பிடிச்சிக்கணும். ஆனால் அதை பண்ணாமல் நமக்கு ஈஸியாக கிடச்சிட்டாங்க, நம்ம என்ன வேணால் டார்ச்சர் பண்ணலாம், பந்து மாதிரி சோத்தில் போட்டு அடித்து விளையாடலாம் அப்படின்னு ஒன்று பண்ணுறீங்கல்ல. யோசிச்சு பாருங்கள், அவங்க ஒரு செகண்ட் இவங்க நம்ம லைஃப்க்கு தேவைதானா அப்படின்னு யோசிச்சு அவங்களுக்கு வேணாங்கிற பதில் கிடச்சவங்கள விட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நிஜமாக அதே மாதிரி இன்னொருத்தவங்க வந்து இதே மாதிரி அன்பை கொடுப்பாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய முட்டாள்தனம். அப்படி ஒன்று நடக்கவே வாய்ப்பில்லை. இவங்க மட்டும்தான், இவங்களுக்கு காப்பியெல்லாம் கிடையாது. இவங்க உங்கள் மேலே காட்டுற அன்பு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதது. இதே மாதிரி அடுத்து வரவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது உறுதியே கிடையாது. ஈஸியாக ஒரு அன்பு இவ்வளோ ஈஸியாக நல்லா அதுவும் இவ்வளோ நிறையா கிடைக்கும்போது அதை கெட்டியமாக பிடிச்சிக்கிறது தானே புத்திசாலித்தனம். அதை அலட்சியப்படுத்துறதுனாலையோ இல்லை அசிங்கப்படுத்துறதுனாலையோ இல்லை ஒதுக்கி வைக்கிறதுனாலையோ யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கு தான். தயவு செஞ்சு முட்டாள்தனமாக எதுவும் பண்ணாதீங்க. உங்களுக்கு கிடைக்கிற அன்பை பத்திரமா கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. அது மட்டும்தான் உங்கள் லைஃப்பை எப்போவுமே ஹாப்பியாக வச்சுருக்கோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.